Taste the Daily. மணிகண்டன் சார், அதிமுகவுக்கு தென் தமிழகத்தில் செல்வாக்கே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசிட்டு வந்தாங்க நிறைய பேர். இப்போ ஒரு போலி பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவருக்கு தென் தமிழகத்தில் போகிற இடமெல்லாம் மக்கள் கட்டுக்கடங்காமல் ஒரு கூட்டம் வருது. இது என்ன செய்தியை சொல்லுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசின அதிமுக மூத்த தலைவர்கள் ஒருவரான ஆவடி குமார் வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு உறுதியா மனித மலம் கலந்த ஒரு சாக்கடை பீப்பாய் இன்னைக்கு உறுதியா அனுப்புவாங்க. அண்ணன் கொஞ்சம் பார்த்து வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்ன சார் பயமுறுத்துற மாதிரியே பேசுறீங்களே சார்? உருவத்திலையும் கொஞ்சம் பார்த்தா ஆட்டோ சங்கருக்கு மன்னிக்கணும், நம்ம சவுக்கு சங்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறாரு. அதனால பார்த்து எல்லா பக்கமும் ஜன்னல்லாம் அடைச்சு வீட்டுக்கு முன்னாடி தாப்பால் போட்டுக்குன்னா இல்லைன்னா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதாவது தம்பி, இப்ப நீங்க கேட்டீங்க சொல்லும் சேதி என்ன அருமையான கேள்வியை நீங்க தொட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி கவர்ச்சிகரமான சினிமா பின்புலம் கொண்ட தலைவர் அல்ல, இல்ல சந்தானத்துக்கு கூட நடிச்ச சூப்பர் ஸ்டாரும் இல்ல, அடுக்கு மொழியில அப்படியே 10 நிமிஷம் மூச்சு விடாம பேசக்கூடிய வாயாற்றல் சொல்லாற்றல் படித்தவரும் அல்ல. தீப்பொறி பறக்கிற மாதிரி நான் வானத்தை வளர்ப்பேன், பக்கத்து நாட்டுக்கே நான் படையெடுப்பேன் அப்படின்னு பேசக்கூடிய திறமை படைத்தவர்லாம் இல்லைங்க. எந்த இதுவும் இல்லாத சாதாரண கிராமத்து மனிதன், பாமர மொழியில் பேசக்கூடிய சாமானியன், சாதாரண மக்களின் குரல். இதுதாங்க இந்த கூட்டத்துக்கு காரணம். இதுல சமீபத்துல பாத்தீங்கன்னா தம்பி, இந்த ஒரு 2-3 வருடத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர், நடுநிலையாளர், நாங்க அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேர்ல திடீர் அதிமுக அனுதாபிகள்லாம் என்னைக்கு இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ அன்னில இருந்து ரொம்ப நல்ல கட்சிங்க அதிமுக, இப்படி போய் பிஜேபி முழுங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி அதை நல்லது பண்ற மாதிரி முதலை கண்ணீர் வடிக்கிற கசாப்பு கடையில வேலை பார்த்துக்கிட்டு ராமலிங்க வல்லார் இதை பேசுற மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ அதிமுகங்கிறது இப்ப வடக்கில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தெற்குல அது தேஞ்சு போச்சு. முதல்ல எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவு கெட்டது சொல்றேன், தென் தமிழக மக்கள் எந்த காலத்திலையும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு வாழ்ந்த ஐயா, இவரை பார்த்து பசும்பொன் ஐயா வழிவந்தவர்கள் ஒருபோதும் சாதி மதத்தை பார்த்து அவங்க வாக்களிச்சது கிடையாது, சாதிக்கு நின்னது கிடையாது, சாதிக்கு நிக்கிறவங்க. அதே மாதிரி கர்ம வீரர் காமராஜர் அங்க தோன்ற அந்த மண்ணில் ஒருபோதும் அவங்க அந்த மாதிரி பார்த்து வாக்களிக்கிறவங்கள. அதிமுக ஏதோ ஒரு சப் ரீஜனல் பார்ட்டி, ஏதோ வட மாவட்டங்கள்லயும் கொங்கு பெல்ட்ல மட்டுமே திரு எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி உயிர்ப்பிச்சு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்தும் அறிவாலய கொத்தடிமை கூட்டங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணதுக்கு இந்த கூட்டமே சாட்சி, கூடும் மக்களே சாட்சி. அந்த பொய் பிரச்சாரத்திற்கு இப்ப எதிர்க்கட்சி தலைவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? அதைத்தான் தம்பி சொல்றேன், முற்றுப்புள்ளி அவர் வைக்கல, மக்கள் வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வடக்கு தெற்குலாம் போகாம தமிழக மக்களை காப்போம், இந்த இருந்து போன தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அவர் என்னைக்கு கிளம்பினாரோ அவருக்கு எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி அந்த அன்றாட பிரச்சனை பாமர மொழியில் சாதாரண என் வயிற்று பிரச்சனையை பேசுற நவராசன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பாக்குறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு, விண்ணை முட்டும் விலைவாசி, வீதியில் எனக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டுல இருக்கிற என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, அம்மா ஆட்சியிலும் புரட்சி தமிழர் ஆட்சியிலும் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் நிறுத்தம், போதை சுடுகாடாய் போன என் தமிழகம், உயிரோடு வாழ்வதே சாதனை என்று வாழும் வேதனையில் மக்கள், சாதிய கொலையில் அரசு அதிகாரிகள் படுகொலை, 8 வயது சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, 80 வயது கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு கேடுகட்ட ஆட்சியில நொந்து போய் வெந்து போய் இவங்க சொல்ற டயலாக் மாதிரி கும்பி எரியுது, குடல் காயுது, நொந்து போன அந்த மக்கள் தானா சேர்ந்த கூட்டம், கூட்டப்பட்ட கூட்டமோ சேர்த்த கூட்டமோ கோட்டரும் கோழி பிரியாணியோ கஞ்சா பொட்டலமோ வச்சு கொடுத்த கூட்டம் இல்ல. அந்த வயிறு எரிஞ்சு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து அந்த மனுஷன் 7.5 இல்லாத 4 ஆண்டு நல்லாட்சி கொடுத்து அந்த பழனிசாமிக்கு நம்ம தொடர்ந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டுமே அந்த குற்ற உணர்ச்சியின் வெளிப்பாடோட மக்கள் வேதனையை தாங்கி நின்றுட்டு இருக்கிறதோட வெளிப்பாடுதான் கட்டுக்கடங்காத கட்டுக்கட்டா நோட்டு கொடுக்காம இயல்பா இயற்கையா கூட்டின கூட்டம். அந்த மக்களுக்கு இன்னும் கூடுதலா ஒரு நன்றி விசுவாசம் இருக்குது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிச்சார். அந்த டெல்டாவை வச்சு அரசியல், எதை கூடங்குளத்தை வச்சு அரசியல், எல்லாத்திலையும் பிண அரசியல் பண்றது திமுக. அதோட தொங்கு சதைகள், அப்புறம் இந்த சமூக ஆர்வலர்கள், நகர்ப்புற நக்சலைட்டுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணப்ப அழகா 2 விஷயத்த அருமையா பண்ணார். அங்க உங்களுக்கு பிரச்சனை, நம்ம டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட போடு கையெழுத்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சார். யாரும் அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி.
நான் அடிக்கடி சொல்லுவேன், சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள் 3 பேர் தமிழக அரசில். என் பார்வையில் பாத்தீங்கன்னா கல்வி கூடத்தையும் தொழில் கூடத்தையும் திறந்து வைத்த கர்ம வீரர் காமராஜர். அதுக்கு போற பிள்ளைகள் வெறும் வயிற்றோட போயிடக்கூடாதுன்னு அவர் கொண்டு வந்த மதிய உணவு சத்துணவாக்கி சரித்திரத்தில் இடம்பெற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த பிள்ளைங்க அந்த கிழிஞ்சு போன கால் சட்டையும் கிழிஞ்சு போன கை சட்டையும் போட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க வெள்ளை கோட்டு போட்டு டாக்டரா போகணும்னு 7.5% உள் ஒதுக்கீடு கொண்டு வந்த ஏழைகளின் நாயகன் எடப்பாடி பழனிசாமி. இந்த 3 பேரும் தமிழக அரசியலில் எந்த காலத்திலையும் தமிழக அரசியல் வரலாற்று இடம்பெற போறாங்க. காமராஜர் காலத்திலிருந்தே பேசப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக்குறாரு. ஆனா என்ன கொடுமைனா, பெத்தது இவரு, பேரு வச்சவன் இன்னொருத்தங்க கொடுமை. கடைசியில இந்த ஆட்சி முடிஞ்சு போற தருவாயில இந்த மாதிரி எண்ணிலடங்காத திட்டங்கள், மருத்துவ கல்லூரி, எத்தனை சட்ட கல்லூரிகள் கொண்டு வந்தாரு. அந்த சாதாரண மனிதனை நாம தொடர்ந்து ஆள விடாம பண்ணிட்டோமே ஒரு குற்ற உணர்ச்சிக்காகத்தான் மக்கள் கூடி நிக்கிறாங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து அரபிக்கடலில் சூரியனை தூக்கி எறிந்து இரட்டை இலைய துளிர்க்கு கூட்டுற கூட்டம் தான் அவருக்கு கூடுற கூட்டம். சார், ஆனால் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இந்த எழுச்சி பயணத்தை தொடங்குறதுலேருந்து இன்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கூட்டம் வந்து அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவருக்கு உற்சாக வரவேற்பு. இது வந்து அதிமுகவோட வெற்றியை உறுதிப்படுத்திருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? தன்மை நிச்சயமாங்க. அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4.25 வருஷத்துல அவங்க பட்ட பாடு, அவங்க இந்த வேஷம், இந்த ஆலமரத்து கெட்டப்பு, அந்த ஜமுக்காலம் போட்டு ஒரு பூஜாவோட உட்காந்துட்டு ஒரு ஜீம்பும்பா பொட்டியை வச்சுக்கிட்டு ஒரு வடநாட்டு புரோகிதை எதுக்கு எடுத்தாலும் ஐயன் பிராமணன் எதிர்ப்பும்பாங்க. டாக்டரு, ஆடிட்டரு, வக்கீலு, கோர்ட்ல போடுற அரசு இது எல்லாம் பிராமணனை வச்சுக்கிட்டு ஒரு வடநாட்டு பிராமணன் எழுதி கொடுத்த டைரக்ஷன் படி உட்காந்துக்கிட்டு வாங்க உங்களுடைய குறைகள்லாம் கொண்டாந்து இந்த பொட்டியில ஜீம்பும்பா பொட்டியில போடுங்க, ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் மக்கள் அப்பப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தீபாவளிக்கு புதுசா துணிக்கடை போட்டாங்கன்னா பாரம்பரியமா ஒரு கடை இருக்கும், 40-50 வருஷமா அவன் ஞானயமா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். புதுசா ஒரு கவர்ச்சி கடை வந்தோடனே அதுக்கு ஒரு கூட்டம் போகும். அந்த மாதிரி அவரை நம்பி ஓட்டு போட்டு இன்னைக்கு ஏண்டா இந்த ஓட்டு போட்டோம். திமுக, அதாவது தம்பி 2011 மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவி அவர்கள் வந்து ஜெயலலிதா என்னும் நான் அப்படின்னு பதவியேற்கிறப்ப அப்படின்னு போட்டு அன்னைக்கு மாலை செய்தித்தாள் ஒரு விஷயம் வந்துருந்தது. கொள்ளையர்கள் எல்லாம் அதாவது இது தெரியாம பக்கத்து மாநிலத்துக்கு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தூண்டி விக்கப்பட்ட போராட்டங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 போராட்டங்கள். அதையும் மீறி ஒரு குண்டு வெடிப்பு இல்ல, எனக்கு வெளியே போக முடியல, ஐயோ என் 10 வயசு பிள்ளைய வெளியே அனுப்ப முடியல, என் 15 வயசு பிள்ளைய அனுப்ப முடியல, என் மனைவி வெளியே அனுப்ப முடியலங்கிற ஒரு நிலை ஏற்பட்டதா. இத்தனைக்கும் அப்பதான் ஆட்சியை கற்றுக்கொண்டார். முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது அம்மா உட்கார்ந்துட்டு போன இந்த சீட்ல நம்ம எந்த விதத்திலயும் அவ பேரை ஏற்படுத்திடக் கூடாதுங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து வச்சு நடத்தின ஆட்சி. அந்த நல்லாட்சியை புரிந்து கொண்ட மக்கள் பழனிசாமிக்கு இன்னைக்கு தானா தேடி வந்து இந்த ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் ஒவ்வொரு எழுச்சி பயணத்துக்கு போகும்போதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்திட்டு இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவரோட இந்த எழுச்சி பயணத்தின் மூலம் தமிழக மக்கள் வெளிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாங்களா? நம்ம மாறுபடுறோங்க. பாதிக்கப்பட்டு வேதனையில கும்பி காஞ்சி குடல் காஞ்சி இந்த வந்திருக்கிற மவராசனை போய் பார்ப்போமே, இந்த மவராசன் மறுபடியும் வந்தா நம்ம கஷ்டம் தீருமே, நம்ம இடத்துல இருந்து சாமானியனா சாதாரணமா வந்த இந்த மனுஷன் தலைக்கு பின்னாடி எந்த ஒளிவட்டமும் இல்லாம மேக்கப் போடாம போட்டோ ஷூட் நடத்தாம இயல்பா மூஞ்சிக்கு முகப்பூச்சி அடிக்காம வந்து நிக்கிறாங்க. இந்த கஷ்டத்தை தீர்க்க வந்த எல்லை சாமி, எங்களை காக்க வந்த எடப்பாடி பழனிசாமின்னு மக்கள் போய் பாக்குறாங்க. அந்த அவங்க படுற கஷ்டத்தை தான் இன்னைக்கு இப்பதான் பார்த்தேன் நம்ம நியூஸ்ல. நான் வரதுக்கு முன்னாடி எப்படி பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை கொடுக்கறதுல ஒரு சூட்சுமம் இருக்குது தம்பி, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா எந்த மத வேற்றுமே இல்லாம ஏன்னா இங்க இருக்கிற ஒரு குரூப்புக்கு தீபாவளி ஆகாது, பொங்கலை மட்டும் தூக்கி பிடிப்பாங்க. ஆனா தீபாவளிக்கும் பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் அப்படின்னு உன்னதமான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. தாலிக்கு தங்கம். இன்னைக்கு தங்கம்ங்கிறது ஏழைகளின் கனவு. இந்த பிறவியிலாவது நம்ம ஒரு 1/2 பவுன் சேர்த்துவோமா அப்படிங்கறத, என்ன வந்தாலும் சரி நான் பட்ஜெட் போட்டு உங்களுக்கு மறுபடியும் தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், பெண்களுடைய இதை பாதுகாப்பேன். அம்மா எனக்கு சொல்லிட்டு போனதே, எனக்கு கற்றுவித்த பாடமே பெண்கள் நலன் பெண்கள் நலன் பெண்கள் நலன் அப்படிங்கறத முன்னிறுத்தி ஒவ்வொரு பக்கம் இது பண்ற. அதனாலதான் இந்த கூட்டம். இதுக்காக ஒருத்தர் உட்கார்ந்துட்டு என்னென்ன டிராமா எல்லாம் பண்ணணுமோ அடிச்சு பாக்குறாரு. நான் உறுதியா சொல்றேன், கூட்டணி என்பது ஒரு பிரச்சனையே இல்லை. பாஜக நம்ம கூட இருக்குது,
தைலாபுரம் பாமகவும் இந்த பக்கம் தான் வரப்போகுது, பனையூர் பாமகவும் இந்த பக்கம் தான் வரப்போகுது. இந்த கூட்டணியை 160 இடத்துக்கு மேல உறுதியா வெற்றி பெறும். திமுக அரபிக்கடலில் தூக்கி எறியப்படும். எப்படி 67ல காங்கிரஸ் கட்சி காணாமல் அடிக்கப்பட்டதோ, 77ல புரட்சி தலைவர் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் இதுலயே இல்லாம போச்சோ, திமுக அப்படிங்கிற இதே பாத்தீங்கன்னா 2026ல இந்த தமிழக அரசியல் காலத்திலிருந்து வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்படும். சார், எம்ஜிஆர் அவர்களுக்கு தென் தமிழகம் எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை தந்ததோ, ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமா இருந்ததோ தென் தமிழகம், அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கும் தென் தமிழகம் பக்கபலமா இருக்கு அப்படின்றத இந்த கூட்டம் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? சர்வ நிச்சயமாக. அதுல முதல்ல தயவு செஞ்சு நான் திரும்ப மாறுபடுறேன். வட தமிழகம் தென் தமிழகமே இல்ல, அது புரட்சி தலைவரால் கண்டெடுக்கப்பட்ட இரட்டை இலை. அவர்கள் எல்லா மக்களையும், வட மாவட்ட மக்களும் என் மக்களே, மத்திய மாவட்ட மக்களும் என் மக்களே, டெல்டா மக்களும் என் மக்களே, கொங்கு மக்களும் என் மக்களே, தென் துருவ கடைசியில் இருக்கிற கன்னியாகுமரி மக்களும் என் மக்களே, எங்களுக்கு நீங்க ஓட்டு போடலனாலும் நாங்க உங்களுக்காகத்தான் இருப்பேன். அவங்க காமிச்ச வழியில தான் இவர் நடந்துட்டு இருக்கிறதுனால இதுல வடக்கு இவங்க தான் ஒரு காலத்துல இதை வேற விதமா கொண்டு போவாங்க. வடக்கு வாழ்ந்து தெற்கு தேய்துன்னு ஊரை ஏமாத்தி அடுக்குமொழியில பேசுவாங்க. தமிழகத்துல அப்படி ஒரு இதே இல்ல. ஒரு கட்டமைச்சாங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு அவர் எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி. அது இன்னைக்கு அந்த மக்களே அதுக்கு திரண்டு பதில் சொல்லிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதை உடைக்கல, நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த மக்களை குறிவைத்து இவங்க இந்த மாதிரி ஒரு அபாண்ட பழி சொன்னார்களோ அந்த மக்களை, இல்லை சாமி பழனிசாமி உன் பின்னால் இருக்கிறோம் சாமி, எங்களை ஆளவா சாமி அப்படின்னு முன்னாடி சாட்சி சொல்லியிருக்காங்க. ஓகே சார், நான் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். மணிகண்டன் சார் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லைங்க, நான் முதல்ல தம்பி வழக்கறிஞர் மகேந்திரனுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு அப்புறம் ராஜகம்பீரன் அப்பாஸ் பேசுற விஷயத்துக்கு வர்றேன். 1000 ரூபாய் கொடுத்தாங்களே சில இதுக்கு மட்டும் போகுதுன்னு சில அவங்க சொன்ன ஆலோசனைகளை தம்பி மறைச்சிட்டு பேசுறாரு. 1000 ரூபாய் வந்துருச்சா, வாங்கி லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, நல்லா பவுடர் அடிச்சுக்கோ, மேக்கப் போட்டுக்க, ரீசார்ஜ் பண்ணி பிடிச்சதோட நல்லா பேசு, பஸ் விட்டுருக்குறான் ஓசி பஸ் அப்படின்னு சிறுமைப்படுத்துறாங்க மகளிரை. ஆனா ஒரு பொருளை இலவசங்கிற வார்த்தை சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விலையில்லா பொருள் அப்படின்னு கடந்த அதிமுக ஆட்சி சொன்னதுதான் அதிமுக மக்களை எப்படி பாக்குது, திமுக மக்களை எப்படி நடத்துது அப்படிங்கிறதுக்குள்ள உதாரணம். முன்னாள் முதல்வர் அப்படிங்கிறதுனால சார் நான் அப்படியே முடிச்சிடுறேன் என்னோட தயவு செஞ்சு. முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற அடிப்படையில அவரை பாக்குறதுக்கு கூட்டம் வருதுன்னு சொன்னாரு. இன்னொருத்தர் ஒரு ஜீரோவில் ஆரம்பிக்கிற PS ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறாரு. கடைசியில் இருக்கிற மினிமம் 4 பேர் கேரண்டி, அது கூட ஒரு பின்னாடி இல்லையா, அவரும் முன்னாள் தன்னந்தனியேன்னு போய் போகாத இடம் சேர்ந்து நாசமா போறேன்னு ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. அவரும் முன்னாள் முதலமைச்சர் தானே, அவரை பார்க்க ஏதாவது கூட்டம் வருதா? விஜய் ரோட் ஷோ நடத்தினார், அடுத்த நாளே தம்பி உதயநிதி சந்தானத்துக்கு கூட நடிச்சு சூப்பர் ஸ்டார் அடுத்த நாள் ரோட் ஷோ நடத்தினார் கோயம்புத்தூர்ல. வெறும் ஆடு மாடு சைடுல இருக்கிற மரத்தை பார்த்து கை காமிச்சு போற அதுக்கு வந்துதா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னா யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட்டம் கூடும். முறுக்கேறும் பேச்ச கேட்கறதுக்கு சீமானுக்கு கூட்டம் கூடும். சினிமா புகழ் உச்சத்துல இருக்கிற சூப்பர் ஸ்டார் விஜய்க்கு கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும். ஆட்சியில உட்காந்தோன்னே எடப்பாடி பழனிசாமி பார்த்து என்ன சொன்னீங்க, முனியாண்டி விலாஸ் ஓனர் மாதிரி இருக்கிறாருங்க, அவருக்கு எப்படி சார் கூட்டம் கூடும்? அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் வாசாமி நீ வந்தினாத்தான் என் கஷ்டம் தீரும், என் வயிற்றுப்பாடு தீரும் அப்படிங்கிறதுக்காக கூடுற ஓட்டு போடுறதுக்கு கட்டியும் கூடுறதுதான் இந்த கூட்டமா ஒழிய ஏதோ எடப்பாடி பழனிசாமி பாரு இப்படி சிவப்பா எம்ஜிஆர் மாதிரியா இருக்கிறாரு, அம்மா மாதிரி கலரா இருக்கிறாருன்னு வர்ற கூட்டம் இல்ல. வயிறு எரிஞ்சு போய் வாசாமின்னா 8 அமாவாசை போனோம், பௌர்ணமி பழனிசாமியே எப்ப வருவேன் எங்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறதுக்காக கூட்டம். ஒரே ஒரு இதோட முடிச்சிடுறேன். பேரிட இருந்து அறிவிக்கிறதுக்கு சட்டத்துல ஒரு வாய்ப்பே இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. சுனாமி இப்ப வந்துச்சே, அப்புறம் மன்மோகன் சிங் அரசு அறிவிச்சுதா, பேரிட இருந்து அறிவிச்சுதா? யாரை ஏமாத்துறது? காலில் பூசு.